சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கப நோய்களின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக நாம் மாலை நேரத்தில் ஆசன பயிற்சிகளை முடித்தவுடன் செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கிறத 9வது பகுதியா இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிராணாயாமம்ங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அந்த மூச்சு எப்படி நடக்குதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதத்தான் அவ்வை பிராட்டி அவர்கள் வாசி யோகத்துல விளக்கமா சொல்லி இருக்கார். நமது மூச்சு காற்று திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன் இந்த 4 நாளும் அதிகாலையில 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் சென்று வரும். அதனைத் தொடர்ந்து 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வலது துவாரத்துல மாறி செல்லும். இது மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி அந்த மூச்சு காற்று நடக்கும். செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன் இந்த 4 நாளும் அதிகாலையில 4 மணிக்கு இருந்து 6 மணி வரைக்கும் மூச்சு காற்றானது மூக்குத்துவாரத்தின் வலது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் செல்லும். அதனைத் தொடர்ந்து 6 to 8 மூக்குத்துவாரத்தின் இடது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் செல்லும் அப்படின்னு சொல்லி அவ்வை பிராட்டி விளக்கமா சொல்லியிருக்காங்க. அப்ப நாம பிராணாயாமம் செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எந்த கிழமையில செய்ய போறோம், இப்ப நேரம் என்ன அப்படிங்கறத குறிச்சு வச்சுட்டு அந்த நேரத்துல எந்த மூக்குத்துவாரத்துல மூச்சு காற்று தடையில்லாமல் போகணுமோ அதை உணர்ந்து நாம் பயிற்சி செய்தால் 100% நாம் வெற்றி அடைய முடியும். இதுதான் பிராணாயாமத்துடைய மற்றும் ஒரு சூட்சுமம். இதத்தான் திருமூலர் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படின்னார். அது மாத்திரம் இல்ல, இந்த மூச்சு காற்று 2 மணி நேரம் அந்த மூக்குத்துவாரத்துல போகும்போது ஒரே மாதிரி நேர போகாது, 5 விதமா பிரிந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 36 நிமிடம் என்ன பண்ணும், இந்த மூக்கு தண்டை உரசி மூச்சு காற்று போகும். புல்லாக்கு போடக்கூடிய இடம் ஒண்ணு உள்ள போகும்போது உரசும் அல்லது வெளியில வரும்போது உரசும். அடுத்த 30 நிமிடம் இந்த உதட்டினுடைய இந்த மேல் பகுதியில இந்த கீழ் பகுதியில என்ன பண்ணும்னா மூச்சு காற்று உரசிய நிலையில் சென்று வரும். அடுத்த 24 நிமிடம் இந்த மூக்கு முனி இந்த பக்கத்தை உரசிந்து செல்லும். அந்த 24க்கு அப்புறம் ஒரு 6 கழிக்கிறோம். 18 நிமிடம் என்ன பண்ணும்னா மூக்குத்தி போடக்கூடிய இந்த பகுதியை உரசிந்து சென்று வரும். அடுத்த 12 நிமிடம் மூச்சு காற்று எப்பகுதியும் உரசாமல் நேராக சென்று வரும். இத பத்தி ஏற்கனவே ஒரு காணொலியில நான் சொல்லிட்டேன். இதத்தான் கணக்கறிதல்னு சொன்னார். 1:4:2 சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு காலையில 4 மணிக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழன். இப்ப நான் இந்த காணொலி வெளியிடக்கூடிய நேரம் இரவு 8 மணி. இரவு 8 மணிக்கு எந்த பக்கம் மூச்சு காற்று போகணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் என்ன டைமோ அதே மாதிரிதான் அடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு மேல வரும். காலம்பர அதிகாலை 4 to 6, திரும்ப காலை 6 to 8, காலை 8 to 10, அப்புறம் நண்பகல் 10 to 12, அந்த மதியம் 12 to 2, மதியம் 2 to 4, திரும்ப மாலை 4 to 6. காலையில 4 to 6 எப்படி போச்சோ அதேதான் மாலையில 4 to 6 போகும். அப்ப அந்த கணக்கு படி பார்த்தா காலம்பர 4 to 6 வளர்பிறை வியாழன்ல இடது பக்கம் போகும்.
6 to 8 எந்த பக்கம் போகும்? வலது பக்கம் போகும். இப்ப நான் இந்த காணொளி பதிவிடுற நேரம் 8 மணி. அப்ப 8 to 10. 8 to 10 எந்த பக்கம் போகணும்? இடது பக்கம் போகணும். அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்? யோக தண்டத்தை என்னுடைய வலது அக்குள்ள வச்சுக்க போறேன். இந்த யோக தண்டம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நாம மூச்சை உள்ள இழுக்கும் போது தடை இல்லாமல் போகும். இந்த தடை ஏன் ஏற்படுறதுன்னா, சீதோசன நிலை, உணவு, நம் மனநிலை இதெல்லாம் பொறுத்து அந்த மூச்சு காற்று தடைபடும். அதை மாத்துறதுக்கு தான் இத வாசி தண்டம் அப்படின்னு உபயோகப்படுத்தினாங்க அந்த காலத்துல முனிவர்கள். நீங்க ஸ்மைலி பால கூட இந்த மாதிரி அக்குள்ள வச்சுக்கலாம். அதுதான் சொல்லுவேன், டென்ஷனா இருந்தா ஸ்மைலி பால கொடுத்து இப்படி பிசி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க. அதுல ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வலது கையில இப்படி பிசிஞ்சீங்கன்னா டென்ஷன் குறையும். அதே ஸ்மைலி பால இடது கையில இப்படி பிசிஞ்சீங்கன்னா டென்ஷன் கூடிடும். ஏன்னா நம்மளுடைய உடல்ல இந்த கழுத்து பகுதியில எல்லாமே கிராஸா மாறும். இந்த கழுத்து பகுதிக்கு கீழே வலது பக்கம் பூரா முகத்து பகுதியில இடது பக்கம் கண்ட்ரோல் பண்ணும். கழுத்து பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடது பக்கத்தை பூரா கழுத்து பகுதிக்கு மேல வலது பக்கம் கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் சூட்சுமம். இந்த சூட்சுமத்தை தான் கணக்கறிதல் 1:4:2 சொல்லல. இது பிற்காலத்துல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வியாழக்கிழமை 8 to 10 இந்த நேரத்துல எனக்கு மூச்சு காற்று இடது பக்கம் போகணும். அதனால நான் இடது பக்கம் அது போகுதா போகலையான்னு கவலைப்பட வேண்டாம். இடது பக்கம் போற மாதிரி பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி செய்யும் போது அந்த மூச்சு காற்று தடைபடக்கூடாது. அதுக்காக என்ன பண்றேன்? இந்த யோக தண்டத்தை வலது அக்குள்ள வச்சுக்கிறேன். இடது கை ஆள்காட்டி விரலால வலது மூக்க பிடிக்கிறேன். ஹம்னு நினைச்ச மூச்சை உள்ள இழுக்கிறேன். சோ நினைச்சு மூச்சை வெளியே விட்டேன். இந்த ஹம் சோ எதுக்காக சொல்லணும்னு ஏற்கனவே காணொலி வெளியிட்டுட்டேன். அதை பார்த்து தெரிஞ்சேன். அந்த 27 முறை பயிற்சி செய்யறதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரிகாங்கிற பயிற்சியை கண்டிப்பா 7 முறை செய்ய வேண்டும். இப்ப கபாலபதி பஸ்திரிகா செஞ்சுட்டு 27 முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சியை தொடர்வோம். முதல்ல கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் ஆஃப். இந்த பக்கம் 2 லை. இப்ப பஸ்திரிகா இந்த பக்கம் 2 லை. இப்ப சந்திரநாடி சுத்தி பயிற்சிய 27 முறை தொடர்வோம். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடைப்பகுதிகள், பிருஷ்ட பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், வயிற்று பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், மார்பு பகுதிகள், கை விரல்கள்,
உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், கீழ்கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய் பகுதிகள், மூக்கு பகுதிகள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதிகள், தலைப்பகுதிகள், தளர்த்திக்கொள்ளவும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க பிராணாயாமம் செய்யும் போது அந்த கிழமை அந்த நேரத்துல எந்த பக்கம் மூச்சு காற்று போகணுமோ அந்த பக்கம் நீங்க மூச்சு காற்றை உள்ள இழுத்து வெளியில விட்டா உங்கள் உடல் ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கப்படும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது 3 நேரங்கள். அதாவது சூரியன் உதயமாகும் நேரம், சூரியன் உச்சியில் இருக்கும் நேரம், சூரியன் மறையும் நேரம். இதத்தான் பிராமின் சந்தியா வந்தனம்னு சொல்லுவாங்க. காயத்ரி ஜபம் செய்யணும் அப்படிம்பாங்க. காயத்ரினா என்ன, அதனுடைய ஹம்சவாகினா என்ன, அதனுடைய 5 முகங்களுக்கான விளக்கம் என்ன, எல்லாமே நான் ஏற்கனவே காணொலியா வெளியிட்டுட்டேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். இப்ப ஒரு வேலை செய்ய போறீங்க, அந்த வேலையை தடையில்லாமல் செய்யணும்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 7 தடவை அந்த குறிப்பிட்ட நேரத்துல எந்த பக்கம் மூச்சு காற்று போகணுமோ அந்த பக்கம் மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா அந்த வேலையை தடையில்லாமல் செய்யலாம். இதுதான் மூச்சு காற்றின் ரகசியம். இதே போல் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் இரண்டையும் பாதுகாத்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து
பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். சந்தோஷம்.